ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி அனைத்து நேயர்களுக்கும் திண்டுக்கல் ஹரிஹரன் சர்மாவின் பணிவான வணக்கம். அனைத்து நேயர்களும் கவனத்திற்கு, ஒவ்வொரு வருடமும் குரு பகவான் பயிற்சி ஆகும் பொழுது அதனால் அதை பார்க்கப்படக்கூடிய ராசிகள், அது இருக்கக்கூடிய ராசிகள், இவை அனைத்தினாலும் பலவிதமான மாறுபட்ட தன்மைகள் நடக்கிறது. வருடத்திற்கு ஒரு முறை குரு பயிற்சியாரு, இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். குரு இருப்பதை விட பார்ப்பது ரொம்ப விசேஷம். அப்போ குருவின் பார்வைக்கு அதிக மகத்துவம் உண்டு. அப்போ இந்த மகத்துவ தன்மையினால் ஒவ்வொரு ராசிக்காரங்களும் ஒவ்வொருத்தையும் நினைக்கிறாங்க, இந்த வருஷமாக நமக்கு நல்லது நடக்காதா, இந்த வருஷமாக நல்லது நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்ப்பு தான் இருக்கிறாங்க. எல்லாருமே தன் குடும்பத்துக்காக உழைக்கிறாங்க. மக்கள் நல்லா இருக்கணும், குழந்தைகள் நல்லா இருக்கணும், பிறர்கள் ஆரோக்கியமாக இருக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க. இப்போ இந்த குரு பயிற்சி ஆவதால் என்னென்ன நன்மைகள் நடைபெறும்? அதாவது மே மாதம் 1ஆம் தேதி 1/5/2024, அதாவது சித்திரை மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை மதியானம் 1 மணிக்கு அவர் மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சியாகிறார். காலபுருஷ தத்துவ ரீதியாக தர்ம திரிகோணத்திலிருந்து அர்த்த திரிகோணத்தில் மாறுகிறார். தர்மம் என்பது வாழ்க்கையின் நெறிமுறை, அர்த்தம் என்பது பொருளாற்றக்கூடிய தன்மை, பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இருக்குது. பொருளாதாரம் வேணும், நாம் எல்லாம் குடும்பத்தோடு வாழணும், அதுக்கு பொருளாதாரம் தேவைப்படுகிறது. அந்த பொருளாதார தன்மை உள்ள அர்த்த நெறி தன்மையில் அவர் சஞ்சரிக்கிறார். பஞ்சபூத தத்துவின் அடிப்படையில் நம்ம பார்க்கணும்னா நில ராசிக்கு அவர் வருகிறார். அந்த நில ராசியில் இருந்து கொண்டு அவர் எதையெல்லாம் பார்க்கிறார், அதன் மூலம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன விளைவுகள், நன்மை தீமைகள் நடக்கப் போகிறது, யாரெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி விரைவாக நம்ம ஒவ்வொரு ராசி ரீதியாக பார்ப்போம். மீனராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி குரு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் தனஸ்தானத்தில் இருந்து கொண்டு சற்று உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில், பொருளாதார விஷயங்களில் சற்று பின்னடைவை கொடுத்து கொண்டிருந்திருப்பார். இதுவரை நடந்த விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறார். இப்போது உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய ரிஷபத்திற்கு குரு பகவான் 1/5/2024 பயணிக்க போகிறார். ஒரு வருஷத்துக்கு. 3 என்பது உபஜயஸ்தானம். நம்ம தனுசுக்கு சொன்னோம் 6ஆம் இடம் உபஜயஸ்தானம் சொன்னோம். அதே மாதிரி 3ஆம் இடத்திற்கு 3ஆம் இடம் ராசிக்கு உபஜயஸ்தானம். அப்போ ராசிக்கு உபஜயஸ்தானம் என்பது ஓரளவு சாதகமான விஷயம். இருந்தாலும் உங்கள் ராசியில் ராகு சஞ்சரிப்பு, 7ஆம் இடத்தில் கேது சஞ்சரிப்பு. அப்போ 7ல் கேது இருந்தாலே குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வரும், ஒரு கோர்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வரும், அப்புறம் காவல் நிலையம் ஏறி இறங்க வேண்டி இருக்கும், ஒரு பிரிவினை ஏற்படுத்தும், குடும்பத்தில் ஒரு சுழற்சி ஏற்படும், இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கும். இப்போ இந்த குரு பகவான் 3ஆம் இடத்திலிருந்து உங்கள் 7ஆம் இடத்தை பார்ப்பதால் அந்த பிரிவினை ஏற்படுவதற்கு காரணங்கள்லாம் ஒன்றுமில்லாமல் போய் மீண்டும் சகஜமாக வாழ்க்கை அமைவதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்கின்றன. பொதுவாக 7ல் கேது இருந்தாலே கோர்ட் கச்சேரி ஏறணுமாங்க. நாங்களே சொல்லுவோம், 7ஆம் இடத்துல கேது இருக்குது என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்கும்போது சொல்லுவாங்க, யார் போலீஸில் வேலை பார்க்குறோம், இல்லை ஜெயிலில் வேலை பார்க்குறனோ, இல்லை கோர்ட்டில் வேலை பார்க்குறோனோ கல்யாணம் முடிச்சு வைங்க, அவன் டெய்லி கோர்ட் கச்சேரி போயிட்டு வந்துட்டு போனால் குடும்பமாக நல்லா இருக்குமேன்னு நாங்கள் ஒரு பரிகாரமாக சொல்லுவோம். யாருக்கெல்லாம் 7ஆம் இடத்தில் கேது இருக்கிறதோ அவர்கள் இது போன்ற தன்மையில் வாழ்க்கையை அமைத்து கொண்டால் இவர்களுக்கு பிரிவினை என்பது வராது. இது நம்ம யோசிக்கணும். வக்கீலாக இருக்கிறவங்க, கோர்ட்டில் வேலை செய்கிறவங்க, அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் வேலை செய்கிறவங்க, இல்லை சிறைத்துறையில் வேலை செய்பவர்கள், இவங்க எல்லாமே இந்த பிரச்சனையை டெய்லி சந்திக்கக்கூடியவங்களா பார்க்கணும்னா குடும்ப சுபீட்சமாக இருக்கும். இது ஒரு மிகப்பெரிய பரிகாரம் சொல்லப்போனால் 7ல் கேது இருந்தால் யாராக இருந்தாலும் சரி. அப்போ அந்த கேது குரு பகவானுடைய பார்வை விழுது 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பவி. அப்போ இது என்ற தன்மைகள்லாம் விரைந்து நீங்கிவிடும். இப்போ வீட்டில் மனைவி கோவப்பட்டுக்கிட்டு போயிட்டா, அம்மா வீட்டுக்கு போயிட்டா, வரமாட்டேங்கிறா, நான் வரதுக்கு இஷ்டமே இல்லைங்கிறா அப்படின்னா அவெல்லாம் மனசு மாறுவதற்கு உண்டான ஒரு சாத்தியக்கூறுகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த குரு பயிற்சி நாம் சொல்லலாம். குரு 5ஆம் பார்வை 7ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ அது மட்டுமல்லாமல் நட்பு வட்டாரங்கள் அதிகரிக்கும், தொழில் ரீதியான உங்களோட முயற்சிகள் எல்லாம் ஒரு மேன்மையடையும், நல்ல ஒரு தன்மையான வருமானங்கள் கிடைப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள்லாம் நிறையவே இருக்கின்றன. குடும்பத்தில் அமைதி நிலைவும், நட்பு வட்டாரங்களும்
நமக்கு நன்றாக ஒத்துழைக்கக்கூடியவர்களாக நண்பர்கள் அனைவருமே அமைவாங்க. இதெல்லாம் வந்து மீன ராசிக்கு ஒரு சாதகமான விஷயம்னு நம்ம வந்து சொல்லலாம். இந்த 3ங்கிறது முயற்சி உபஜயஸ்தானோட முயற்சிகளில் வந்து குரு பகவான் இந்த மாதிரி தன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பார். அதே சமயத்தில் அந்த குரு பகவான் வந்து உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தையும் அவர் பார்வையிடுகிறார். ஒரு பாக்கிய உன்னதி ஏற்படும். 9ஆம் இடத்துல குரு பகவான் 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதனால என்ன, சற்று மனம் வந்து கண்ட்ரோல் வரும், ஒரு ஆன்மீக நாட்டம் ஏற்படும், சுற்றுலா செல்வதற்கு உண்டான ஒரு தன்மை ஏற்படுத்தும், வெளிநாடு பயணங்களை ஏற்படுத்தக்கூடிய தன்மை உங்களுக்கு கண்டிப்பாக. ஏன்னா நீர் ராசி 9ல் குரு ஓடி ஓடி உழைக்கக்கூடியவன்னு சொல்லுவாங்க. அதனால் வெளிநாடுக்காக முயற்சி செய்வதெல்லாம் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய ஒரு தன்மையை அது கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும். அப்புறம் அங்கிருந்த ரிஷபராசியில் இருந்து அது உங்கள் லாபஸ்தானத்தை வேற குரு பகவான் பார்க்கிறார். ஸோ இது எல்லாமே சாதகமான விஷயந்தான். 7, 9, 11 இந்த 3 ஸ்தானத்தை மீன ராசிக்கு பார்க்குறார். ராசியாதிபதி மீன ராசிக்கு அதிபதியாகிய குரு. இது சற்று சாதகமான விஷயம். 7ஆம் இடத்தை மாத்திரம் ராகுவும் சேர்ந்து பார்க்குறார். அதுதான் குடும்பத்தில் வந்து ஒரு குழப்படி ஏற்படுவதற்குண்டான சந்தர்ப்பத்தை கொடுக்கும். தேவையில்லாத வார்த்தைகள், ஒருவரை அனுசரித்து செல்லாமை, எதிர்த்து பேசுதல், இது போன்ற தன்மைகள்லாம் இதுவரை நடந்து கொண்டிருந்தால் இனி அது நடக்காது. நல்லபடியாக ஒரு வாழ்க்கை, அமைதியான ஒரு வாழ்க்கை, இன்பமயமான ஒரு குடும்பத்தோடு நீங்கள் குதூகூலமாக ஊரடங்கு மன்னிக்கணும் உல்லாச பயணங்கள் செல்வதற்குண்டான சாத்தியக்கூறுகளை கண்டிப்பாக அது ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ மீன குரு ராசியாதிபதி குரு பகவான். அப்போ லாபம் கண்டிப்பாக பெருகும். செய்யும் தொழிலில் லாபம் கண்டிப்பாக பெருகும். அதிலும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா உங்களுக்கு 10ஆம் அதிபதியே குரு தான். உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதி குரு உங்கள் ரிஷபராசியில் அமர்ந்து கொண்டு லாபஸ்தானத்தை பார்ப்பதால் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். திடீரென்று எங்கிருந்தோ என்றைக்கோ வர வேண்டிய பணமெல்லாம் வரும். அதெல்லாம் ஒரு சாதகமான ஒரு தன்மையை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ அந்த குரு பகவான் வந்து தொழிலில் ஒரு முன்னேற்றம், நட்பு வட்டாரங்களில் நல்ல விஷயங்களை, நல்ல நண்பர்களை அறிமுகமாகுதல், அப்புறம் குடும்பத்தில் இருந்த குதூகூலத்தன்மையெல்லாம் மீண்டும் ஒருமுறை வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள், இவை அனைத்தையுமே அந்த குரு பகவான் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார். 3ஆம் இடத்தில் இருந்து கொண்டு 3ங்கிறது வந்து உபஜயஸ்தானமாக கொண்டு மறைவஸ்தானமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏன்னா ஒரு ராசியாதிபதி குருங்கிறதுனால வந்து அப்போ அந்த குரு பகவான் வந்து அதே சமயத்தில் பூர்வீக சொத்துக்களின் மீது ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அது உங்களுக்கு சாதகமான ஒரு தன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். கோர்ட் கேஸ் கச்சேரி, சொத்து பிரச்சனை நடக்குது, முன்னோர்கள் சொத்து, அப்பா யாருக்குமே பிரித்து வைக்காமல் எழுதி போயிட்டார், இருக்கிறவன் அடிச்சுக்கிட்டு நடக்கிறான், கோர்ட்டில் கேஸ் ஓடுது. மீனராசிக்காரங்களுக்கு இது சற்று சாதகமான ஒரு நிலையை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். கோர்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கோர்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கும். ஏன்னா 7 கேது உட்கார்ந்துருக்கனாலே அந்த ஒரு பிரிவினை, இந்த மன்னிக்கணும், அந்த ஒரு தன்மை கண்டிப்பாக இருக்கும். கோர்ட்டு செல்லக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். பிரிந்து சென்ற குடும்பத்திலும் கணவன் மனைவி ஒன்று சேருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் நிறைவே இருக்கின்றன. நட்பு வட்டாரங்களும் சாதகமாக தங்களுக்கு செயல்பட்டு உங்களுக்கு நல்லது எதுவோ அதை மட்டுமே அவர்கள் செய்வார்கள். இப்போ முயற்சி ஸ்தானத்தில் வந்து குரு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டுனா அந்த முயற்சி ஸ்தானம் சற்று நலிவடையும். அப்போ நீங்கள் வந்து முயற்சியில் எடுக்கக்கூடிய காரியங்களில் வெற்றி பெறுவதற்கும் முயற்சியை செய்வதற்கும் நீங்கள் வந்து பின்வாங்கக்கூடாது. மனோதிரத்தோடு முயற்சிகள் செய்ய வேண்டும். அந்த மனதோடத்தோடு நீங்கள் செய்யும் முயற்சிகள் தான் உங்களை மேன்மை அடைய செய்யும். அவன் 3ல் குரு இருக்கான், குரு இருக்கிற இடத்தை கெடுப்பான்னு சொல்கிறாங்களே, இவர் என்ன பணங்காசெல்லாம் வரும்னு சொல்கிறாரு அப்படின்னா அதனோட தன்மை, அது ஜாதகத்தின் பொது விதிகளை அனுசரித்து சில விஷயங்கள் மாறுதலுக்கு உட்பட்டு தான் நடக்கும். நாம் சொல்கிறதெல்லாம் ஒரு பொதுவான மேலோட்டமான கணக்கில் சொல்லிகிட்டு இருக்கிறோம். அப்போ இந்த மீன ராசிக்காரங்களுக்கு இது போன்ற ஏற்கனவே நீர் ராசி அப்படின்னால் அதில் ராகுவேர் சஞ்சரித்திருப்பதால் நீங்கள் ஆகாய மார்க்கமாக அது விமானத்தின் மூலம் வெளிநாடு செல்லக்கூடிய யோகங்கள் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். அது எப்போ அமையும் அப்படின்னா, இன்னொரு நீர்ராசி கிரகமான சந்திரன் வந்து 5ல் இருக்கும் பொழுதோ, சந்திரன் 9ல் இருக்கும் பொழுதோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு நடக்கும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொடர்புகள்லாம் நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும் என்பதில் எந்த விதமான ஐயமும் வேண்டாம்.
ஆக மீனராசிக்காரர்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால் அது வந்து இந்த காமதேனு வழிபாடு நிச்சயமாக அவங்க பண்ணணும். காமதேனுன்னா ஒரு பசுமாடு உடம்புல பூரா நல்ல நம்ம அந்த 30 கோடி தேவர்கள் படம் வரைஞ்சிருக்கிறோம். சூரியன், சந்திரன், பிரம்மா, விஷ்ணு, சிவன், இந்திரன், பஞ்சலோக பாலர்கள், அஷ்டதிக் பாலர்கள் எல்லாமே வரைஞ்சிருக்கும். அந்த தெய்வங்கள் எல்லாம் அந்த ஒரு படத்தோட லேமினேட் பண்ணி வீட்டில் வச்சு இந்த குரு பயிற்சி நடந்து அடுத்த வருஷம் 2025 அந்த குரு பயிற்சி முடிகிற வரைக்குமே அதை பாதுகாப்பாக வைத்திருந்து படிக்கும். அதுக்கப்புறமும் அது நல்லாயிருக்கும். ஏன்னாப்போ அதுக்கப்புறம் அது மீனம் மிதுராசி படம், மிதுராசிக்கு 10ஆம் படம் தொழில் ஸ்தானாதிபதி மீனம், அதுவும் நல்லாயிருக்கும். அதெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையை கடைப்பிடித்து இந்த போன்ற விஷயங்களை எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக செய்து வர வேண்டும். இதை செய்தாலே மீனராசிக்கு உண்டான எதிர்மறை வினைகள் எல்லாம் குறைந்து விடும். அப்புறம் இப்போ ஒரு ராகுக்கு இது பயிற்சியெல்லாம் இருக்குது. உங்கள் ராசியில் வந்து ராகு உட்கார்ந்துருக்கனால தான் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. அதில் சற்று எச்சரிக்கையுடன் உணர்ச்சி வசப்படக்கூடாது. இந்த உணர்ச்சி வசப்பட்டாலே பல விபரீத தேவையற்ற தன்மைகள் தான் வெளிப்படும். அதனால் அடிதடி இவை எல்லாமே வருவதற்கு சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. அவை எல்லாமே இல்லாமல் பார்த்துக்கொள்ள கண்டிப்பாக நீங்கள் மன அமைதியுடன் செயல்படுவது நல்லது. 7ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்றால் நட்பு வட்டாரங்கள் அதிகரிக்கும். இந்த மாதிரி கேது அங்கே இருந்து உங்களுடைய மற்ற விஷயங்களை, குடும்ப விஷயங்களை திருப்தியற்ற தன்மையில் சென்று விவாதங்கள், சண்டை, சச்சரவுகள்லாம் இருந்துட்டு இருந்தால் அது எல்லாமே நீக்கி வந்து கேது பகவான் பரிபூர்ண அருள் பெறுவார். இந்த கேது வழிபாட்டுக்கு நீங்கள் வந்து ஒரு முறையாவது பிள்ளையார்பட்டி, இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் ஒரு முறையாக பிள்ளையார்பட்டி வந்து நீங்கள் கற்பக விநாயகரை வழிபடுவது என்பது மிகவும் சாலச் சிறந்தது. அது ஒரு அதீத நற்பலன்களே கிடைக்கும். பொதுவாகவே ஒருவரின் வாழ்க்கை சூன்யமாக இருக்கிறப்போ நம்ம பேப்பர்லாம் வந்து ஒயிட் பேப்பராக இருக்கும். அந்த ஒயிட் பேப்பரை வந்து பிள்ளையார் சொல்லி நம்ம போடுறோம். ஏன் போடுறோன்னா அந்த சூன்யமான அந்த காகிதத்தை சூன்யற்ற தன்மையாக கொண்டு போய் அது செய்யறதுக்கு நம்ம பிள்ளையார் சொல்லி தான் போடுறோம். அதான் விநாயகர் தான் அதற்குண்டான தீர்வை கொடுக்கக்கூடியவர். அப்பேற்பட்ட தன்மையை விநாயகரின் அருள் கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக அமையும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஆகையால் மீனராசிக்காரர்கள் வந்து எப்போவுமே வந்து விநாயகர் வழிபாடு மேற்கொள்ளுங்கள். நம்ம இது சொன்ன மாதிரி காமதேனு வழிபாடு பண்ணுங்க. பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை எல்லாம் வாங்கி கொடுங்கள். இவை அனைத்துமே உங்களுக்கு அதீத நற்பலன்களை கொடுக்கும். நன்றி, வணக்கம்.